கல்யாணமான நம்ம கப்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் கடக்கும்போது வீட்ல விசேஷம் இல்லையா, குழந்தை இல்லையான்னு எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க. ஒரு நாள் வீட்டு விசேஷத்திலேயே அந்த கிழவி விசேஷம் இல்லையான்னு கேட்கும்போது நம்ம கதாநாயகி கடுப்பாயிடுறா. உனக்கு வேற வேலையே இல்லையா, எங்க கிட்ட பிரச்சனை பண்றதா வேலையான்னு திட்டி விட்டும் போயிடுறா. ஏன் நம்ம ஒரு டாக்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் டாக்டரை பார்க்க போறாங்க. அங்க பொண்ணுக்கு ஸ்கேனிங்கும் பையனுக்கு சீமன் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. சீமன் டெஸ்ட்டுக்கு டப்பா வாங்கிட்டு போனவர் முடியாம திரும்ப வந்துடுறாரு. எனக்கு மூடே இல்ல, நான் எப்படி நான் அதை பண்ணுவேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த நர்ஸ், நீங்க ஒரு மோட்டிவேட்டர், கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லி அவர் தேத்தி அனுப்புறா. உள்ள போனவன் தன்னம்பிக்கையோட முடிச்சிட்டு சீமன் அந்த டப்பாவில் அடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறான். ரிப்போர்ட்ல பையனுக்கு எந்த விஷயமும் இல்ல, ஆனா பொண்ணுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இன்ஜெக்ஷனுக்கு 25,000 30,000 செலவாகுது. நாள் கணக்கா செலவாகுதே தவிர அவங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. பேசாம வேற டாக்டர் கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு வேற டாக்டர் கிட்ட போறாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு கன்சீவாவும் ஆயிடுறா. இந்த சந்தோஷத்தை அவங்க வீட்லயும் சொல்றாங்க. இப்போ அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மறுநாள் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம்னு ஹாஸ்பிடல் போறாங்க. அங்க போனவங்களுக்கு பேரெதிர்ச்சி. காரணம் நம்ம ஹீரோயின் கன்சீவ் ஆகல.